அம்மா, இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னு சொல்லவா? சொல்லுமா. சொல்லவா? பெண் கல்வியை பத்தி பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லு. அம்மா, பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றாங்க? பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும்னு ஏன் சொல்றாங்க? சாதாரணமாவே பெண்கள் வீட்டை நிர்வாகிக்கிறதுலயும் வழி நடத்துறதுலயும் எவ்வளவு அறிவோட நுணுக்கமான அறிவோட அறிவாற்றலோட செய்யறாங்க. அது இயற்கையாவே நுணுக்கமான அறிவும் அறிவாற்றலும் அதிகம். அதுல இந்த கல்வி அறிவும் சேர்ந்துட்டா வீடும் செழுமையாகும், செழிக்கும், நாடும் வளர்ச்சி அடையும், நல்ல முன்னேற்றம் அடையும். அது அடுத்த நாட்டவர்கள் நம்ம நாட்டை பார்த்து வியக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் பெண்களுக்கு கிடைக்கிற கல்வி. இப்ப பூஜை அறையில காமாட்சம்மன் விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்கு சமம் பெண்களுக்கு கிடைக்கிற கல்வி. ஏன் நான் காமாட்சம்மன் விளக்க பெண் கல்வியோட ஒப்பிட்டேன்னா, இப்ப முதல்ல கல்யாணம் ஆகி வர புது பெண்ண காமாட்சம்மன் விளக்கதான் ஏற்றி வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விளக்கு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி பெண்களுக்கு கிடைக்கிற கல்வியில இருக்கு. அதனாலதான் அதோட நான் ஒப்பிட்டேன். ஆமா. அப்புறம் இப்ப 10வது படிச்சா போதும், 12வது படிச்சா போதும் எங்கேயோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. பெண்ணுக்கு கல்வி அறிவு முழுமையா கிடைக்குதுன்னா எப்போ அந்த பொண்ணு டிகிரி வாங்கினாதான் முழுமையான கல்வி அறிவை அவ பெற்று இருக்கான்னு அர்த்தம். இப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால பொண்ண பள்ளி படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாதியிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திட்டு நிறைய பேர், ஏதோ சில பேர் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க காலம் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா இருக்கா. இவங்க காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை தனியா ரோட்ல நிக்கிறா. அப்ப இந்த கல்விங்கிற சொத்து புதையல் கையில இருந்ததுன்னா நடு ரோட்ல நிக்கும் போது கூட அந்த பொண்ணு ஒவ்வொரு அளவுக்கு தன் வாழ்க்கைய உயர்த்திப்பா. எது உதவுது? கல்வி. அந்த கல்வியதான் கொடுக்கணும். பெற்றோர்கள் அந்த பொண்ண வசதியோட, செல்வ செழிப்போட, செல்வாக்கோட ஆடம்பரமா வளர்த்திருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் வறுமையில இருந்தாலும் அது அந்த பொண்ணுக்கு தெரியாம வளர்த்திருப்பாங்க. அப்படி வளர்த்த பொண்ணு அவங்க காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையால நடு ரோட்ல நிக்குது. கல்யாண வாழ்க்கை ஏதோ பிரச்சனை, சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்ப கல்வி கையில இருந்தா முன்னேறிடும். அந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியில வந்துருவாங்க. இல்லன்னா கூலி வேலைக்கு தான் போக வேண்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வராம இருக்கிறதுக்கு தான், அவல நிலை வராம இருக்கிறதுக்கு தான் கல்விய கொடுக்கணும் பெண்களுக்கு. இவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கிறதுனாலதான், இவ்ளோ பெரிய உண்மை இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சான்றோர்கள், முன்னோர்கள், அறிஞர்கள் பெண்களுக்கு கல்வி முக்கியம்னு வலியுறுத்தி இருக்காங்க. அது யாரு? நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார். அதுக்கப்புறம் இன்னொரு
ஒருத்தவங்க சொல்ல மறந்துட்டேனே முக்கியமா. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா. இவங்க எல்லாம் இதனாலதாமா பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னுட்டு வலியுறுத்தி இருக்காங்க. சரிம்மா, நான் சரித்திர காலத்துல பெண்கள்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இந்த காலத்துலயும் நம்ம காலத்துலயும் 2 பேரு சாதிச்சிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு அம்மா வந்து இந்திரா காந்தி அம்மா, இன்னொரு அம்மா ஜெயலலிதா அம்மா. அவங்க வந்து அறிஞருங்க சொன்ன மாதிரி இவங்க தலைவர்கள் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு இருட்டு அறையில விளக்கு ஏற்றி வச்சா எப்படி ரூம் வெளிச்சமா அப்படிதான் பெண்கள் வந்து படிச்சாக்கா நல்லா அவங்க இருக்கிற இடம் நல்ல கூட பிறந்தவங்களை படிக்க வைப்பாங்க, நான் பெத்த பொண்ணு பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க, படிக்காத பிள்ளைங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. அவங்க வீட்டை மட்டும் இல்லை, பெண்கள் வந்து படிச்ச பெண்கள் வீட்டை மட்டும் இல்லை, நாட்டையே வெளிச்சமாக்குவாங்க. கல்வி அவ்வளவு சிறந்தது. நீங்க சொன்ன மாதிரி 8வது 9வது படிச்சா போதும்ட்டு நிறுத்தாம எப்படியா கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு டிகிரி வாங்க வைக்கணும், நல்ல மேன்மை அடையணும். அந்த அளவுக்கு இருந்தா வெளிநாட்டிலையும் பாராட்டுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம இந்தியாவை முன்னேறும். இப்ப பணத்துக்காக கஷ்டம்ன்றது இல்லம்மா, 10th-லயும் +2-லயும் நிறைய மார்க் எடுத்தா போதும், அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கிடலாம். படிக்கலாம், படிச்சுட்டு அந்த பெண்களே அந்த கடனை அடைச்சிடலாம், வேலைக்கு போயிட்டு. எவ்வளவு சலுகைகள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பெண்களை நல்லா படிக்க வைக்கணும். இவங்க 2 பேரும் எதை கொண்டு இவ்வளவு பெரிய சாதனை படைச்சாங்க? இந்திரா காந்தி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் கல்வி துணை கொண்டு. அதனால அவங்கள முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்கின்னு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை அவங்கள போல சாதனையாளர்களா நம்ம கொண்டு வர்றதுக்கு, உருவாக்குறதுக்கு படிப்பை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும். நம்ம வந்து பெண்களை கண்ணா மதிக்கிறோம், அந்த கண்ணை பராமரிக்கணும். அதுக்கு பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும். பெண்கள் வந்து கண்ணுனா அந்த கண்ணை பராமரிக்க கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் முழுமையான கல்வி அறிவை பெற்று இருக்கணும். அப்பதான் இந்த வீடும் செழிக்கும், நாடும் செழிக்கும். பெண்களுக்கு கல்வி கிடைக்கிறது இது நம்ம வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. திரும்ப திரும்ப சொல்றோம், தயவு செஞ்சு பெண்களை படிக்க வைங்க, முழுமையான கல்வி அறிவை தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.